ஹை ஸ்வீட்ஸ், கொஞ்சம் பேக்ரவுண்டில் இருக்க நாய்ஸஸ் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ எனக்கு ஃபீவர். இந்த டைமில் இந்த மாதிரி எடிட் போடணுமா கேட்டால் எனக்கே பிடிக்கல. ஸோ நான் வளவள கொலான்னு பேசலாம் விரும்பலை. வாய்ஸ் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தால் தப்பாத்துக்காதீங்க, ஓகேங்களா? அப்புறம் நெக்ஸ்ட் என்ன இதுன்னா, நான் இந்த மாதிரி எடிட் போடலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். வீடியோஸ், ஃபிக்ஷனல் ஸ்டோரிஸ், ஓகேங்களா? எஃபெக்ட் மாதிரி இல்லை, ஒன் ஷாட் அந்த மாதிரிலாம் அதெல்லாம் நினைக்காதீங்க. ஜஸ்ட் ஃபிக்ஷனல் ஸ்டோரி இதெல்லாம், ஓகேங்களா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு இது புரியலைன்னா சொல்கிறேன். பிடிஎஸ் 7 மெம்பர்ஸ் இருக்காங்கள்ல, அவங்க எல்லாமே பிரதர்ஸ் மாதிரி. அவங்கள வச்சு ஒன் ஷாட் இல்லாமல், எஃப்எஃப் இல்லாமல், ஒயன் இல்லாமல் போடுறது தான் இது. பார்க்க புரியும், பாருங்கள். இன்றைக்கும் இல்லாதது திருநாளாக என்ன சீக்கிரமாக நினச்சிக்கிட்டோம். சரி நினச்சிப்போம், லீவ் தானே, ஜாலியாக இருக்கலாம். ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுவோம் கொஞ்சம், அப்போ தான் ஹெல்த்தியாக இருக்கும். சரி, வாட்டர் ட்ரிங்க் பண்ணுவோம், ஹைட்ரேட்டடாக இருக்கலாம்ல. இவனை அப்புறம் எழுப்புவோம், அவங்களெலாம் எழுப்பிட்டு வரும். இவன் எழுந்திரிப்பான் டப்புனு, அவனுங்களை தான் எழுந்திரிக்கவே மாட்டானுங்க. ரோதனை, டேய் எழுந்திரிங்க, விடிஞ்சிருச்சு, எழுந்திரிங்க, லைட்டு கூட போட்டேன், எழுந்திரிங்க. கிச்சு என்ன பண்ண எழுந்திரிக்க மாட்டான் போல இவன். நம்ம போவோம். டேய் காலங்காத்தால வெறுப்பு ஏற்றுறாங்க, இவங்க எழுந்திரிக்கவே மாட்டுறாங்க. டேய் லைட் போட்டு எழுந்திரிங்க, ஆறுன்னு பார்க்கறதுக்குள்ளே எழுந்திரிக்கணும். போடா, இவனை எழுப்புவோம் இப்போ. டேய் தம்பி எழுந்திரி, ஜங்கோ ஜேகே எழுந்திரி. டேய் எழுந்திரிடா, கொஞ்சம் எழுந்திரி. இவன் வேறு எழுப்பிட்டு போயிட்டான். சமைக்கணும்னு தோணும் காலையில் எழுந்திரிச்ச உடனே. சமைப்போம் போய். டே எழுந்திரி, நல்லா கூப்பிடும்போது எழுந்திரி, அப்புறம் அடிக்க வேண்டியது வரும். எழுந்திரி விடுங்க. இந்த தண்ணி குடித்தா எழுந்திரிப்பேன். தண்ணி குடிச்சி நான் எழுந்திரிச்சே குடிக்கிறேன், போடாடே. சரி குடிச்சிட்டு வா, வெளியே வா, ரூம்லேயே இருக்காத, போ, நான் வருவேன், உன் இஷ்டம். ஹாலிடேனா எல்லாருக்கும் லீவ், எனக்கு மட்டும் லீவ் இல்லை சமைக்கிறதுக்கு. இவன் வேலைக்கு போகிறதுக்கு நான் சமைச்சி வைக்கணும். ஏழ்மை மாடுங்க போகிறானுன்னு கூட தெரில. நான் வேலைக்கு போகல, போடா டேய் போ, நான் வேலைக்கு போகல, இன்றைக்கி லீவு. டேய் உனக்காக சமைச்சி வைக்கிறேன், ஓவராக பண்ணுற. நீ வேலைக்கு போனது தெரியாது, நான் சமைச்சி வைக்கிறேன். டேய் பல் விளக்குன டைம். நான் பல்லெல்லாம் வளகலை. பல் வளர்க்காம சாப்பிடாத, எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். இவன் உயிர் வாங்குறாங்க காலங்காத்தாலே. சி போங்க. இவங்களுக்காவது ஸ்கூல் காலேஜ் லீவு, வேலைக்கு போனால் தான் சம்பாதிக்க முடியும். அதை பிடிச்சிக்க மாட்டான் இவன் வேலைக்கு போகணுன்னு. 2 ப்ரெஷ் வச்சு பல்ல வளர்க்காத ஜங்கோ, வந்தனா பிடுங்கிடுவேன். முடிஞ்சால் பிடுங்கிக்கோடா. கேம்ஸ் எழுதி வச்சுருக்கா, ப்ளீஸ் எடுக்க மாட்டேன், போ கொடு, எடுப்போம். என்னதான் எழுதி வச்சுருக்க பார்ப்போம், கொடு. என்னதான் எழுதி வச்சுருக்கானோ. நாங்கள் பாருங்களா என்ன எழுதி வச்சுருக்கானே. என்னது பாருப்பா. வாலிபால், போங்கடா எல்லாம், வாலிபால். சரி நாங்கள்லாம் போய் ரெடி ஆகிறோம், நான் போகிறேன். நீங்களாம் பேக்கில் வாங்க, ஸ்டிச் பண்ணுங்க. அவன் பாருங்களேன், தேவங்க பாருங்களேன் எல்லாம். ஐயோ எல்லோரும் வாங்க போகலாம், என் கூட வாங்க போகலாம். நான் வரல. இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். 1 2 3 ஸ்டார்ட். வாங்க போகலாம் எல்லாம். நான் வரல, நாங்கள் 2 பேரும் வரல, டயர்டாக இருக்கு. சரி போகலாம், வா. நீ போ ஃபஸ்ட்டு. இல்லை நீ போ, வேணாம் நீயே போ, வேணாம் 2 பேரும் போகலாம். ஐயோ நீங்களே போங்க, நீயே போ. சரி நானே போகிறேன், போ, ஓவராக பண்ணுறேன்.
இல்லை இல்லை நீங்கள் போங்க, நானே போகிறேன். டேய் சண்டை போடாதீங்க, வாங்க நாங்கள் வரோம். ஒரு கேம்னு சொன்னால் நாமளே தான் பொறுப்பாக இருக்குது. எவனாவது வராங்களா பாருங்க, எவனாவது சரி வராங்களா பாரு. அங்கிள் இது மாதிரி சரி பண்ணி கொடுங்களேன். என்னப்பா தம்பி? ஐயோ ஏற்கனவே நல்லா தான் இருக்குது, கரெக்டாக தான் இருக்குது. நான் போகிறேன். சரியான மொக்கம் வாங்கிட்டேன், தேவையில்லாத வேலை. சரி விளாடும் நம்மளே தனியாக. என் அண்ணன் என் தம்பி கம்பெனி போவா பார்த்தா யாரோ ஒருத்தர் கம்பெனி கொடுக்குறாரு. அவங்கள போய் கூப்பிட்டு வருவோம். டேய் உங்களுக்காக ரிட்டர்ன் வந்தேன் திரும்பியும் அங்கே அவ்வளோ தூரம் போயிட்டு. சரி வா வா அப்போலாம் பாத வந்துட்டால எவ்வளோ தூரம் ஓவராக பண்ணுறீங்க. கேமோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாருக்கும் தெரியும். இதுங்களா சூலேஷ் கட்டு வரேன். ஒருத்தங்க தோக்கத்துக்கு ஆகுது சூலேஷோ. நாங்களாம் தோக்க மாட்டோம். தோத்தானு பண்ணுவீங்க. சரி சாப்பிட்டு போடுவோம். 1 minute 1 2 3 ஸ்டார்ட். இப்போது நாங்கள் விளாட ஸ்டார்ட் பண்ணுறோம். இது எங்களோட வார்ம் அப். நல்லாவே இல்லை, கேவலமாக போகும். கொஞ்சம் நிறுத்துறீங்களா? எங்களுக்கு தெரியும் வார்ம் அப் எப்படி இருக்கணும்னு. நீங்களும் சொல்லக்கூடாது. ஐயோ என்ன வாய மூட்டாங்கடா அவங்க. எப்போங்கடா நான் அடிக்கிற பாருங்க. மறந்துட்டு உங்கள் காலத்தை இதில் காட்டுற போறீங்க. காட்ட மாட்டாங்க. அடி ரொம்ப பெருசாகடா, அவ்வளோதான். இருந்தாங்க பிடிங்க. ரோடா தப்பு பாடிக்கிற. டேய் அத்தோடி பாடலாம். அப்படி சின்னண்ணா விடுங்க, வாங்க வா சின்னண்ணா நம்மளும் பாடலாம். எப்படி ஆரம்பம் தேவையில்லை. வா ஃபஸ்ட்டு கேமில் காட்டுவோம். நம்ம டான்ஸ் ஆடலாம் வேணாம். இந்தா கையில் கொடுக்கூடாது, ரூல்ஸில் இல்லை. சரி பரவாயில்ல, இந்த விட்டுலாம் விடு. சத்தியமாக ரூல்ஸில் இல்லை. சரி விடுங்க. விளையாடி களைச்சி போயிட்டேன். ஐயோ பரவாயில்ல, பர்சனல் ஸ்பேஸ் கிடச்சிச்சு. நம்ம சாப்பிடலாம் ஜாலியாக எப்போயாவது. பரவாயில்ல, சின்னண்ணா நம்ம கேட்டதுக்கு செஞ்சு கொடுத்தாரு பர்கராவது. சரி நம்ம லீவ் போட்டு கட்டடிச்சிட்டு இருக்கோம். வேலைக்கு ஸ்கூல் தான் கட்டடிச்சேன், வேலையை கட்டடிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஐயோ ஹோம்ஒர்க் பண்ணமே நினச்சாலே டென்ஷன் ஆகுது. சரி ஜாலி நல்லா இருக்கு. ஆனால் ஸ்பீடாக போகுது. அதுக்குள்ளே நைட் ஆகிடுச்சு. டேய் சிரிக்காதடா, இவங்க தூங்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ஐயோ நம்மளுக்கு தூங்கும்போது கூட திங்க் ஆகுதே. பரவாயில்ல, ஒரு நாள்லேயே முடிஞ்சிச்சு லீவு. ஐயோ லீவு முடிஞ்சிச்சு, நாளைக்கு போகணும் காலேஜு. ஐயோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் எனக்கு ஒரு சஜஷன் சொல்லுங்கள். 1 ஷாட் மாதிரி நான் போடவா? நான் இந்த மாதிரி போட்டேன்னா டியூரேஷன் கம்மியாக தான் இருக்கும். 1 ஷாட் போட்டால் கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம் மேபி. சொல்லுங்கள், எனக்கு ஒரு கமெண்டில் சஜஷன் ப்ளீஸ்.